பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். நம்முடைய மகா சிவராத்திரி வந்துவிட்டது. மாசி மாதம் சதுர்த்தசி முடிந்தவுடன் வருகின்ற ராத்திரி தான் மகா சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வந்தாலும் அந்த வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. 15 திதிகள்ல 14வது திதிக்கு அதிபதி ருத்ரனான சிவபெருமான் ஆகும். அந்த ருத்ரனின் ராத்திரியே சிவன் ராத்திரி. அம்பிகைக்கு நவராத்திரி, சிவனுக்கு ஒரு ராத்திரின்னு சொல்லுவாங்க. அதனால சதுர்த்தசி திதி மாதம் 2 முறை வந்தாலும் 2ல தேய்பிறை சதுர்த்தசி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த தேய்பிறை சதுர்த்தசி திருநாள்ல வரக்கூடிய அந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவன் ராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்றாங்க. இதுக்கு பலவிதமான கதைகளை சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் பிரளயம் ஏற்பட்டு அண்ட சராசரங்கள் எல்லாம் செயலற்று இருக்கும்போது சிவபெருமானுக்காக அந்த சிருஷ்டி உண்டாக்குவதற்காக பார்வதி தேவியார் விழித்திருந்து 4 ஜாம காலமும் பூஜை செய்து சிவனை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அதுதான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த 4 காலம் சிவபெருமானை பார்வதி தேவியார் வழிபட்டு இந்த வழிபாடு செய்பவர்கள் அத்துணை பேருக்கும் சகல சௌபாக்கியங்களும் அருள வேண்டும்னு சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கின்றார். அதன்படி சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருப்பவங்களுக்கு எல்லா வரங்களும் கிட்டும்னு சிவபெருமான் அருள்கின்றார். இந்த ஒரு சமயம் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, பார்வதி தேவியார் விளையாட்டாக சிவனுடைய 2 கண்களை பொத்தினார். அப்போ உலகம் இருளால் மூடிக்கொண்டது. அதனால உயிர்கள் யாவும் கதிகலங்கி நின்றன. அப்போது ருத்ரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னல்கள் தீர்ப்பதற்காக சிவபெருமானை வழிபாடு செய்ததாகவும் அந்த தினமே சிவராத்திரியாக உதயமானதாகவும் கூறுகிறார்கள். இதே மாதிரி பார்க்கடல்ல அமிர்தம் வேண்டி அந்த பார்க்கடலை கடைந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடலிருந்து ஆழகால விஷம் தோன்றி அந்த ஆழகால விஷத்தினுடைய நெடியால் மயங்கி கிடந்த அத்துணை பேரையும் காப்பாற்றுவதற்காக சுந்தரா அந்த விஷத்தை உருட்டி கொண்டு வா என்று சிவபெருமான் கூற சுந்தரரும் அந்த ஆழகால விஷத்தை கொண்டு வந்து சிவனிடம் நீட்ட சிவன் அதில் வாயிலே போட்டு முழுங்கும் போது பார்வதி தேவியார் கண்டத்திலே கையை வைத்து அப்படியே அழுத்தி பிடிக்கிறார். அதனால அந்த ஆழகால விஷம் வயிற்றுக்குள்ளே இறங்காமே கண்டத்திலே நின்று அதன் விளைவாக அவருடைய கண்டமே நீளமாக மாறி நீலகண்டனாக மாறினார். ஆக அத்துணை பேரையும் காப்பாற்றி அமிர்தம் வருவதற்கு காரணமான அந்த சிவன் ஆழகால விஷத்தை உண்டது அந்த மாசி மாத சிவராத்திரி அன்னைக்கு. அதே இன்னொரு கதை என்ன சொல்லுவாங்க, சிவனுடைய அடியையும் முடியையும் தேடிச் சென்ற மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் பிரம்மா முடிய பார்த்துட்டேன்னு பொய் சொல்றாரு. வழியில ஏதோ ஒரு தாளம்பூ கீழே விழுந்துட்டு வருது, நீ எங்கிருந்து வரேன்னு, நான் சிவனுடைய தலையிலிருந்து வருகிறேன்னு. அப்படியா, உன்னை எவ்வளவு தூரம், நான் ரொம்ப காலமாக யுகமாக வந்து கொண்டிருக்கின்றேன்னு தாளம்பூ சொல்லுது. அப்படியா, நீ கீழே போய் நான் சிவன் சொல்லும் போது ஆமா ஆமா முடியல என்னை பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் பொய் பேசினதுனால அதனாலதான் சிவன் 2 பேருக்கும் ஒரு சாபம் கொடுத்து விட்டாரு. பிரம்மாவுக்கு எந்த விதமான தனியாக ஒரு சேத்திரம் ஸ்தலம் இருக்காது. அதே மாதிரி தாளம்பூ அனைத்து விசேஷ காலங்களிலிருந்தும் தவிர்க்கப்படும், எந்த பூஜையிலும் தாளம்பூ தவிர்க்கப்படும் சொன்னாரு. 2 பேரும் அப்புறம் மன்றாடி கேட்க பிரம்மாவுக்கு திருப்பட்டூர் கோவிலிலே இடம் கொடுக்கின்றார். அதே போல தாளம்பூவை இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு பூஜையிலே பயன்படுத்தவும் கர்ப்பிணி பெண்கள் வளைகாப்பு சீரிலே பயன்படுத்தவும் அனுமதி வழங்குகின்றார். ஆக இவரு
மகாவிஷ்ணு வராக உருவம் எடுத்து தோண்டிட்டே போறாரு, கிடைக்கல. இந்த 2 பேருக்கும் அந்த அந்த அன்னப்பச்சிக்கும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு அவர் லிங்கோத்பவராக காட்சி கொடுக்கின்றார். அதனாலதான் அந்த லிங்கோத்பவ காலம் என்பதே இரவு 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள. அந்த 2வது ஜாமத்திலே 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள சிவாலயங்களுக்கு சென்று சிவாலயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த லிங்கோத்பவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் சிவராத்திரியுடைய அடுத்த சாராம்சம். ஆக இந்த மாதிரி பலவித திருவிளையாடல்கள் புரிந்த சிவபெருமானுக்காக இந்த சிவன் ராத்திரி உதயமானது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லோரும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். காலையிலேயே எழுந்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து இது பண்ணணும், வழிபாடு பண்ணணும். இரவு முடியாதவர்கள், ஏன்னா இன்னைக்கெல்லாம் டயபெட்டிக், இல்ல வயது முதிர்ந்தவர்கள், இல்ல கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு சோறு இல்லாமல் பலகாரமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆக இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது எல்லா இதுவும் சிவனுடைய சக்தியால் கிடைக்கும். அடுத்த நாள் காலையிலே இந்த 4 காலமும் பாத்தீங்கன்னா 4 விதமான பூஜைகள் நடத்துவாங்க. அந்த 4 விதமான பூஜைகள் எல்லோரும் அருகில் இன்னைக்கு தான் சிவன் கோவில்ல ராத்திரி பூரா அந்த கோயில் திறந்திருக்கும், அந்த சிவ பூஜை பண்ணுவாங்க. ஆக இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி வேடன் திண்ணப்பன், கண்ணப்பன்கிற திண்ணன்கிற கண்ணப்பன், திண்ணன்னு பேரு. அவருக்கு ஆட்டுல இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மிருகங்களை வேட்டையாடி அந்த கறியை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வார். சிவனுக்கு எப்படி அவர் அபிஷேகம் செய்யறாருன்னா, இது ஒரு ரிஷிகளுக்கு உணர்த்துவதற்காக அவருடைய புலமையை ரிஷிகள் 2-3 பேர் அங்க காட்டில் இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி சுத்தப்படுத்திட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் பார்த்தா, அடுத்த நாள் காலையில பார்த்தா திடீர்னு அதிகாலையில இல்ல மாலை நேரத்துல யாரோ ஒருவர் பூரா இறைச்சி துண்டுகளை எல்லாம் போட்டு இது பண்றாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு போது ஒரு அசரீதியாக கூறுகின்றார். அவங்களும் ஒரு புதர் மறைவில இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல அன்னைக்கெல்லாம் பக்கெட் கிடையாது, மக்கு கிடையாது, குடம் கிடையாது, செம்பு கிடையாது. இவர் தென்னன்கிற கண்ணப்பன் அந்த தண்ணீரை வாய்க்குள்ளே அடைத்து கொண்டு லிங்கத்து மேலே கொப்பளித்து அதை சுத்தம் செய்து அப்புறம் அந்த இறைச்சி துண்டுகளை வைத்து பூஜை செய்கின்றார். நம்ம எச்சம் நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல ஆத்துல இருந்து நீரை கொண்டு வருவதற்கு வேறு வழிகள். இன்னைக்கு நம்ம மினரல் வாட்டர் பேக் பண்ணி விற்கிற மாதிரி எல்லாம் பாட்டிலும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, வேற எதுவுமே இல்ல. அப்புறம் இது திடீர்னு பார்த்தா சிவலிங்கத்துக்கு கண் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரத்தம் வருது. என்னடா ரத்தம் வருதுன்னு பார்த்து இவர் பச்சிலை இச்சிலை எல்லாம் வச்சு அந்த வேடன் இது பண்றாப்புல ரத்தம் நிக்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு கண்ணை தோண்டி வைத்து விடுகிறார். ரத்தம் வருவது நின்று விட்டது. அப்பா பரவாயில்ல, சிவனுக்கு ரத்தம் வருவது நின்று விட்டது. அடுத்த கண்ணில் ரத்தம் வருது. ஏன்னா அதுக்கு அந்த பச்சிலை எல்லாம் வச்சு பாக்குறாரு, முடியல. சரி, இன்னொரு கண்ணை தோண்டி வைத்து விடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு கண்ணை தோண்டோம்னா வைக்கிறதுக்கு இந்த கண் ஆல்ரெடி போயிருச்சு இல்லையா, அதனால என்ன பண்றதுங்கிறதுக்காக அந்த இடத்தை அடையாளம் செய்வதற்காக காலை இன்னொரு கண் இருக்கக்கூடிய இடத்துல காலை தூக்கி அந்த லிங்கத்து மேல வைக்கிறார். வச்சு கண்ணை தோண்டும் போது கண்ணப்பா நில்னு அசரீரி கேட்குது. சிவன் பிரதிச்சனமாயி, போதும் கண்ணப்பா, உன்னுடைய பக்தியை அளவிட முடியாத பக்தி. ஆக சிவனுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றாய். அவரை பாராட்டி அன்று முதல் அவர் கண்ணப்ப நாயனார் ஆகின்றார். ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த சிவராத்திரி நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொண்டு 4 கால ஜாமத்திலையும் பூஜை செய்வது விசேஷம். இன்னைக்கு சிவன் ராத்திரி அன்னைக்கு என்னென்ன மாதிரி அபிஷேகம் பெய்தா என்னென்ன புண்ணியம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவனை தூய நல்லெண்ணெயில வாசன திரவியங்கள் கலந்து 100 குடம் அபிஷேகம் செய்தால் வாழ்விலே நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிட்டும். அதே மாதிரி கோமியம்னு சொல்லக்கூடிய பஞ்சகவ்யத்தை 10 குடம் அபிஷேகம் செய்தால்
உடலில் உள்ள அழுக்குகள் நீங்கி மாசு மறுவற்ற தேகத்தை பெறலாம். சுத்தமான பசுவின் கறந்த பால் 1000 குடம், இன்னைக்கு 1000 குடம் 100 குடம்லாம் நம்மளால அளவிட முடியாது. உங்களால் முடிந்த அளவு செய்தால் தீர்க்க ஆயுசு கிட்டும். சுத்தமான தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் மனதுக்குள்ளே இனிய கானம் பாடும் திறமையும் குயிலினுடைய இனிய குரலும் கிட்டும். எலுமிச்சம்பழம் 1000 கொண்டு அபிஷேகம் செய்தால் அஞ்ஞானம் நீங்கிவிடும். அதே மாதிரி சர்க்கரை 100 மூட்டை அபிஷேகம் செய்தால் வாழ்விலே இல்லாமை நீங்கி மன நிறைவு ஏற்படும். இளநீர் 1000 குடம் அபிஷேகம் செய்தால் பேரானந்தமும் கைலாசநாதரின் காலடியில் வாழும் பேரும் கெட்டும். பழங்கள் சேர்ந்து பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் வாழ்விலே வீரம், எதையும் சாதிக்கும் மனோபலம், சகல காரியங்களில் வெற்றி கிட்டும். தயிர் 100 குடம் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா சகல சம்பத்து கிட்டும். கரும்பு சாறு அபிஷேகம் செய்வதால் தேக ஆரோக்கியம், உடல் வலிமை கிட்டும். மஞ்சள் தூளினால் அபிஷேகம் செய்தால் அரசனின் அன்பிற்கும் பாத்திரமாகும் நிலை ஒன்று ஏற்படும். திராட்சை ரசம் செல்வத்தை அளிக்கும். நெய் கொண்டு அபிஷேகம் செய்வதால் இகபர சுகங்களிலிருந்து நம்மை விடுவித்து சொர்க்கத்தை அளிப்பார். அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அது பூரா விடுவித்து விடுவார். அன்னாபிஷேகம் 11 மூட்டை செய்யறதுனால வயிற்றில் உண்டாகும் சகல விதமான நோய்களும் பஞ்சாய் பறந்துவிடும். தூய்மையான மங்களகரமான கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதால் மனதில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி பயம் போய் மன நிம்மதி கிட்டும். சந்தன குழம்பினை பன்னீரிலே கரைத்து அபிஷேகம் செய்தால் பக்தி உண்டாகி அஞ்ஞாகம் விலகும். ருத்ரம் ஜபித்து 1000 கலசலிகள் வைக்கப்பட்ட கங்கை நீரால் அபிஷேகம் செய்தால் திருமேனியில் தோன்றிய விபூதியில அபிஷேகம் பண்ணோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் கெட்டும். தங்க தாமரை மொட்டுகளினால் அபிஷேகம் செய்தால் வாழ்க்கையை சொர்க்கம் போல இருக்கும். ஆக இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து 4 கால ஜாம பூஜையும் பார்த்து லிங்கோத்பவ தரிசனம் இரவு 11 மணிலிருந்து 12 மணிக்குள்ள செஞ்சு நீங்க வீட்டிலேயே கூட அதுக்கப்புறம் முடிச்சிட்டு இருந்து ஒவ்வொரு ஜாமமும் ஒவ்வொரு திரவியம் அபிஷேகம் செய்து கொண்டு வந்தோம் என்றால் சிவனுடைய பரிபூர்ண கடாட்சம் கெட்டி எல்லா வளமும் நலமும் பெறும். இம்மையை மறுமையை கெட்டாது இறைவனுடைய பொற்பாத கமலங்களிலே நாம் சரணடையும் பேரும் கெட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.